2 3 முன்னாடி குடியும்போது மூச்சை வெளியே விடுங்க. மேலே வரும்போது மூச்சு எடுத்துக்கலாம். 4 5 வந்து வெளியே இழுத்து அப்படியே ஆட்டலாம். குழந்தை தாலாட்டு கிராடல் எக்ஸசைஸ். மடக்கி இருக்க காலை நீட்டிக்கோங்க. 5 8 3 4 5 6. யோகா செய்வதன் மூலமா வந்து மன வலிமையையும் மன வளத்தையும் நம்ம வந்து கூட்டலாம் அப்படின்றது உண்மையான விஷயம். அதே போல நீங்களும் தினசரி முடிஞ்ச அளவு யோகா பண்ணி உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் வந்து நல்ல ஒரு வளத்தை சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி அரவிந்த் யோகாலயா மாஸ்டர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து யோகா பயிற்சி வகுப்பு சிறப்பாக இங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்தவர் தென்காசி அரவிந்த் யோகா பயிற்சியினுடைய மாஸ்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள். யோகக்கலை என்பது நமது பாரத நாட்டினுடைய தொன்மை வாய்ந்த காலம் முதலே இருக்கின்ற ஒன்று. ஞானிகளும் தவசிகளும் மற்றும் கற்றிருந்த அந்த கலையானது இன்று சாதாரண சாமானிய மக்களும் படிக்கக்கூடிய அளவிற்கு பரந்து விரிந்துள்ளது. உடலளவிலும் மனதளவிலும் நோயின்றி வாழ நல்ல ஒரு வழி இருக்கின்றது. நம்மிடம் ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. பொக்கிஷத்தை பாதுகாப்பது நமது கடமை. பொக்கிஷத்தை தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முன்னொரு வாக்கு. ஆகவே எல்லோரும் யோகாவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்.